ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா கொள்ளு வச்சு லட்டு தாங்க செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு கொள்ளு எடுத்துருக்குறாங்க. அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. இந்த கொள்ளோட நிறம் கொஞ்சம் மாறி வரணுங்க. நல்லா வறுபட்டு வாசனை வரும்போது நம்மளுக்கு தெரியும் கொள்ளு நல்லா வறுபட்டுடுச்சுன்ட்டு. அது வரைக்கும் மிதமான தீயில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் போல் மிதமான தீயிலே நல்லா வறுத்து எடுத்துருக்குறேன். இப்போ வாசமும் நல்லா வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இது கூடவே 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துருக்குறாங்க. இது பச்சை வேர்க்கடலைங்க. நான் வறுத்துட்டு சேர்க்க போகிறேன். இதுவும் ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் போல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த வேர்க்கடலையும் நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ இது வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. இது கூடவே ஒரு 15 போலவே பாதாம் பருப்பு எடுத்துருக்குறாங்க. அதையும் நம்ம மிதமான தீயில் வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த பாதாமும் நல்லா வறுபட்டு வந்துருச்சுங்க. வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி வச்சுட்டு மொத்தமாக ஆற வச்சிடலாங்க. இப்போ அதை பாருங்கள், நான் மொத்தமாக ஆற வச்சுருக்கேன். இப்போ இது ஆறியும் வந்திருக்குது. இப்போ அதே பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இனிப்புக்காக 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்குறாங்க. அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நம்ம வெல்லம் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாங்க, நம்மளோட விருப்பம் தான். இப்போ இதை கலந்து விட்டுட்டு கொதி வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து கரைஞ்சி வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கொள்ளு வேர்க்கடலை எல்லாமே நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு பவுடராக அரைச்சி எடுத்து வந்துடலாங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இருக்கட்டும். இப்போ அதே பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேங்க. நெய் நல்லா உருகி வரட்டும். இப்போ பாருங்கள், இது கூடவே முந்திரி பருப்பு சின்ன சின்னதாக உடச்சி எடுத்து வச்சுருக்குறாங்க. கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்குறாங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் மிதமான தீயிலையே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிட்டு வந்திருக்குது. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிறத நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற நாட்டு சர்க்கரை தண்ணியை சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி வற்றுற அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. இப்போ பாருங்கள், அந்த தண்ணி எல்லாமே வற்றி நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இது நல்லாவே ஆறிடுச்சு. இதிலேருந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நம்ம பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி இருக்கிற மாவுலேயும் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான கொள்ளு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.